ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 5 மற்றும் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சி, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் புலி மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அதிக அளவில் புலிகள் இருப்பதால் இது புலி மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தின் முதல்வர் மோகன் யாதவ் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜய்துர்க் கோட்டை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கோட்டை? ஆன்சர் ஏ, வில்லியம் கோட்டை. 1781 ஆங்கிலேயர்களால் வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள ஹூக்ளி நதியின் கரையில் வில்லியம் கோட்டை அமைந்துள்ளது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் வில்லியம் நினைவாக இக்கோட்டைக்கு வில்லியம் கோட்டை என பெயரிடப்பட்டது. தற்பொழுது இந்த கோட்டை விஜய்துர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோட்டையின் நுழைவாயிலின் பெயர் சிவாஜி கேட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோட்டையின் மற்றொரு பகுதியான கிச்சனர் ஹவுஸ் மானெக்ஷா ஹவுஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் தலைவராக இருந்த ஃபீல்டு மார்ஷல் மானெக்ஷாவின் நினைவாக இந்த பகுதிக்கு மானெக்ஷா ஹவுஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோட்டையின் மற்றொரு பகுதியான ரசல் என்ற பகுதி சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் முகர்ஜியின் நினைவாக சதீன் பிளாக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்வேரின் இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது? ஆன்சர் ஏ, மாலத்தீவு. தற்பொழுது 13வது பதிப்பு நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 2 முதல் 15 வரை நடைபெற்று வருகிறது. முதலாக 2009ஆம் ஆண்டு இப்பயிற்சி தொடங்கப்பட்டது. 2024 நடந்த மற்ற சில இராணுவ பயிற்சிகள் என்னங்கிறத பார்க்கலாம். அல் நாஜா வி என்பது இந்தியாவிற்கும் ஓமனுக்கும் இடையே நடைபெற்றது. பாலைவன சூறாவளி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். தர்ம கார்டியன் ஜப்பான். சமுத்திர லக்ஷ்மணா மலேசியா. டைகர் ட்ரையம்ப் அமெரிக்கா. மித்ர சக்தி இலங்கை. டேபிள் டாப் கம்போடியா. வஜ்ரபிரகார் அமெரிக்கா. சக்தி பிரான்ஸ். நாடோடி யானை மங்கோலியா. ஹரிமௌ சக்தி மலேசியா. யூத் அபியாஸ் அமெரிக்கா. கருட சக்தி இந்தோனேஷியா. மைத்ரி தாய்லாந்து. அஜய் வாரியர் இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அம்மோனியா ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் சி, ஒடிசா. பச்சை அம்மோனியா விவசாய உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. விவசாய உரங்கள் தயாரிக்கும் பொழுது அதிக அளவு கார்பன் உமிழ்வு ஏற்படுகிறது. அதனை தடுப்பதற்கு இந்த பச்சை அம்மோனியா பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கார்பன் உமிழ்வு தடுக்கப்படுகிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய ஆலையாக இது உருவாக உள்ளது. இது ஒரு நாளைக்கு 1500 டன் உற்பத்தி செய்ய உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஏ, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் யூனிவர்சல் ஏஐ யூனிவர்சிட்டி தொடங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு? ஆன்சர் டி, அமெரிக்கா. கீழ்கண்ட காரணங்களுக்காக அமெரிக்கா உலகின் சக்தி வாய்ந்த நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 1, பொருளாதார செல்வாக்கு. 2, அரசியல் செல்வாக்கு. 3, வலுவான சர்வதேச கூட்டணிகள். நாட்டின் இராணுவ வலிமை ஆகிய முக்கிய காரணங்களுக்காக அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது பல்வேறு காரணங்களும் உள்ளன. இப்பட்டியலில் சீனா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து விலகிய நாடு? ஆன்சர் ஏ, அமெரிக்கா. அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். 2019ஆம் ஆண்டு அதிபராக பதவியேற்ற பொழுது மனித உரிமை கவுன்சிலில் இருந்து விலகியதாக அறிவித்தார். 2021ஆம் ஆண்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் அமெரிக்காவை மீண்டும் மனித உரிமை கவுன்சிலில் இணைத்தார்.
தற்பொழுது அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவை மனித உரிமை கவுன்சிலிருந்து விலகியதாக அறிவித்துள்ளார். 1946 முதல் 2006 வரை மனித உரிமைகள் ஆணையம் ஐநாவின் துணை அமைப்பாக செயல்பட்டு வந்தது. 2006ஆம் ஆண்டு மனித உரிமை கவுன்சிலாக மாற்றப்பட்டது. இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.